ஹலோ காய்ஸ், வெல்கம் டு செல்லா விலாக். இன்றைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, புது வருஷத்தை முன்னிட்டு வந்து நாங்க பெருசா உண்மையாவே உருப்படுக்கையில அதை பற்றி தான் ஒரு நாளைக்கு வந்திருக்கேன். ஏன்னா வருஷம் ஃபுல்லா எங்களுக்கு ஃபங்க்ஷன் எவ்வளவு வருவோம், அதுக்கெல்லாம் உருப்படு எடுக்கிறாங்க தானே. அதனால இந்த நாங்க சிம்பிளா விட்டுட்டோம். சும்மா இப்ப புது வருஷத்துக்கு புது உடுப்பு கொண்டு எடுக்க வேணும் என்ற ஒரு காரணத்துக்காண்டிதான் எடுத்து நாங்க கிராண்டா எதுவுமே நாங்க எடுக்கல. இவ்வளவு பேருக்கு 2 பேக் ஃபுல்லா தான் நாங்க எடுத்தது. இப்ப அதை உங்களுக்கு காட்ட போறோம். நான் யாருக்கு என்ன எடுத்தது சரியா? வாங்க, முதலாவது பேக் இதுதான். முதலாவது பேக்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இது 2 சும்மா வீட்டுக்கு போடுற சட்டை. இது வந்து யாருக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்தது. அங்க வந்து குழந்தை பேபிக்கு பால் கொடுக்கறதால ஓப்பன் வச்சு அவருக்கு வந்து 2 சட்டை எடுத்து நான் வந்து இங்க பாருங்க, நல்ல கலரா வீட்டுக்கு நல்ல சாஃப்டான துணி. அவன் சொன்னது எனக்கு உடுப்பே தேவையில்லை, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு 2 சட்டை எடுத்து சொல்லி, அப்ப அதனால 2 வீட்டுக்கு போற சட்டை எடுத்தது. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஷர்ட். அப்பாவுக்கு வந்து பேண்ட் ஒன்றுமே இருக்கல. நாங்கள் ஒன்லி அப்பாவுக்கு வந்து அப்பா சொன்னா எனக்கு டிஷர்ட் ஒன்றே போதுமாண்டு. அப்ப அப்பாவுக்கு அதுக்கு வந்து ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். அப்ப அதனால அவருக்கு ப்ளூ கலர்ல ஒரு டிஷர்ட் வந்து அப்பாவுக்கு எடுத்தாரு. இது அடுத்தது பாத்தீங்கன்னா அம்மா வந்து இப்ப அம்மாவுக்கு எதுவுமே பிடிக்காது. அதனால அம்மாவுக்கு வந்து சோட்டி, ஏன்னா அம்மா கூடுதலான நேரம் வந்து வீட்டுல இருக்கா. அப்ப அவாக்கு சட்டை தான் பிடிக்கும், வீட்டுல போடுற சட்டை தான் அம்மாவுக்கு பிடிக்கும். அது இந்த பேட்டிக் சட்டைன்னு சொல்றதுதான் அவாக்கு பிடிக்கும். பாருங்க, இதான் அம்மாவுக்கு பண்ண ஃபுல் கவுன். பாருங்க, பேட்டிக் சட்டை இதான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அம்மாவுக்கு இது ஒன்று எடுத்தது. கிராண்டா எடுக்கல. இதுதான் புது வருஷத்துக்கு உடுப்பு. பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு அவர் வந்து இப்ப சரியா உடம்பு வச்சுட்டார். பேண்ட் எடுக்கல அவருக்கு. ஏன்னா அவருக்கு இப்ப போன மாசம், அதை பாத்தீங்கன்னா 3ஆம் மாசம் 13ஆம் தேதி அவற்றை இதெல்லாம் நான் சொல்றேன். பாருங்க, 3ஆம் மாதம் 13ஆம் தேதி வந்து அவருக்கு அம்மா உடுப்பு எடுத்து கொடுத்தவா, பேண்டும் ஷர்ட்டும். நான் வந்து பேண்டும் ஷர்ட் எடுத்து கொடுத்தேன். அதே விட அவற்றை பர்த்டே முன்னிட்டு அவருக்கு பைக்கும், எம்டி பைக்கும் எடுத்து கொடுத்தது. அதனால அவருக்கு இந்த முறை நான் பேண்ட் 2 பேண்ட், ஏன்னா பர்த்டேக்கு 2 பேண்ட் பண்ணது. அதனால அவருக்கு நான் ஷர்ட் மட்டும் தான் எடுத்தேன். கூட சலுகைகள் இந்த ஒரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க கூடாது, எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கணும். அதனால அவருக்கும் எல்லாருக்கும் பாய்ஸ் எல்லாருக்குமே ஷர்ட் அப்படிதான் எடுத்தது. ஆனா அவருக்கும் ஒரு ஷர்ட் தான் எடுத்துனாங்க. அவருக்கு இப்படி ஷர்ட் செக் இந்த பட்டியோட ஷர்ட் வந்து இந்த கலர்ல அவர்கிட்ட இல்ல. அதனால அவருக்கு நான் இந்த கலர் எடுத்தினான். அப்ப பேண்ட் வந்து எது போட்டாலும் ஒன்றுதான், ஷர்ட் தான் ஒன்று புதுசா போடணும். ஆனா பேண்டும் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ஒயிட் கலர் ஷர்ட் ரொம்ப பிடிக்கும். அப்ப அவர் ஒயிட் கலர் ஷர்ட் ஒன்று வேண்டவர். அதே மாதிரி ஒரு கிரே கலர், அதுவும் ஒரே ஷர்ட் தான், கலர் வித்தியாசமா வெளியில போறதுக்கு ஷர்ட் உண்டு. அவர் இந்த 2 ஷர்ட் தான் வேண்டவர். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரம் பண்ணிருக்கேன். அவருக்கு தான், உங்களுக்கு வந்தீங்க அவருக்கு தான் ஒரு சாரம். சாரம் கட்டுறேன் வீட்டுல சோற்றோதான் நீங்க வந்து இந்த முறை சாரம் வேண்டி இருக்கிற. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்க பெரிய நாவுக்கு அவருக்கு வந்து ஒரு டிஷர்ட் உண்டு. பாருங்க, அது மெல்லியால் தானே. அப்ப அவருக்கு இந்த ஒரு டிஷர்ட் இப்படித்தான் நாங்க பாத்தீங்கன்னா பாய்ஸுக்கு இப்படித்தான் எல்லாருக்கும் வருது, பாய்ஸ் வண்டியில. அடுத்தது வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா வித்தி குட்டி கருத்த உடுப்ப பாப்போம். அவங்க 2 உடுப்பு எடுத்தது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டி ஷர்ட் மாதிரி, இங்க ஷர்ட். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு ஒரு பேண்ட் இப்படி அழகா இருக்கும். ஒரு கையா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இங்க அவங்க போல வடிவா இருக்கும்னு சொல்லி அப்ப எடுத்தது. அதே மாதிரி இத பாருங்க, இது வந்து கொலர் வச்சு இப்படி உள்ளுக்க டி ஷர்ட்டும் வெளியில வந்து இப்படியே இப்படி இருக்கும். அவருக்கு சூப்பரா இருக்கும். இந்த ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி இது உண்டு. அதுவும் இந்த பிளாக் கலர் பேண்ட் வந்து கீழே வந்து ஒரு அழகா இருக்கு. கீழ் பக்கம் வந்து கொஞ்சம் பெருசா இந்த அழகா இருக்கும். அப்ப இதுதான் எடுத்தது இந்த பிஞ்சால. அடுத்த பேக்குக்கு வருவோம்.
அடுத்த பேக் வந்தா நான் எனக்கு பெருசா எடுக்கல. எனக்கு எடுத்துதான் 3 இவ்வளவு தான் எடுத்துனேன். நான் வந்து வெளியில இப்படி பேண்ட் தான் போடுவேன். இப்படி இதுல வந்து பர்பிள், பிளாக், ஒரு கிரே கலர். சரியா? இங்க பாருங்க, இப்படி இந்த பிளாக், அது மாதிரி இந்த கலர், இப்படி இதெல்லாம் வெளியில போய்க்க போட்டு போறேன். நான் இதுவும் ஒரு பிளவுஸும் போட்டு போண்டா சரி. நான் இப்ப வெளியில போய்க்க சும்மா இது ஒன்று போடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் எடுத்தவங்க. இது நீங்க எடுத்துறீங்களா? இது கூட இல்லையா? இது வந்து நான் அன்னிக்கு எடுத்தேன். நான் அன்னி வந்து 2 வீட்டு சட்டை எடுத்தா பவாக்கும் கோயிலுக்கு கண்ணுக்கு போட வேணும்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னார். அன்னைக்கு சட்டை மட்டும் எடுக்காத ஒரு இது ஒன்று, நானுமே சட்டை தான் எடுத்தினேன். 2 சொன்னா போல. அப்ப சரி ஓகே இது எடுத்தேன். இது வந்து யாருக்கு? எங்க அக்கா எடுத்திருந்தா போலயா. இது வந்து எங்க அக்கா எடுத்திருந்தா பாருங்க. நல்ல ஒரு ப்ளூ கலர். இது வந்து கீழ் கால் வந்து அது லெக் ஜீன்ஸ் வந்து என்ன கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக்கா இருக்கட்டும், ப்ளூவா இருக்கட்டும். பக்கா வந்து இப்படி ஒரு இதுதான் எடுத்தா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எங்க சிஸ்டர் எடுத்தவா. அது வந்து அவ வந்து இந்த பர்பிள் கலர்ல ஒரு இதான் அவ எடுத்தது. எல்லாரும் இப்படித்தான் எடுத்துறாங்க பாருங்க ஒவ்வொன்று. ஏன்னா அந்த புது உடுப்பு போட்டா சரி என்றதுக்காண்டி இப்படி ஒரு பர்பிள் கலர் நல்லா இருக்கு. நல்ல கலர். பர்பிள் வந்து எனக்கு நல்லா பிடிச்ச கலர். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா கடைசி தங்கச்சிக்கு அவாக்கு ஒரு கிரீன் கலர்ல எடுத்தேன். சரியா? இதுதான் அவாண்ட சூப்பரா இருக்கு. இது வந்து பெல்ட் மாதிரி நல்ல ஒரு கலர். பாருங்க சூப்பரா இருக்கு. இவ்வளவு தான் நாங்க எடுத்த உடுப்பு. பாத்துருப்பீங்க ஆளுக்கு ஒவ்வொரு உடுப்பு சிம்பிளா நார்மலா எடுத்தது. வேற ஒன்றுமே நாங்க எடுக்கல. ஏன்னா வருஷத்துல எப்பவும் பாரதா நான் எனக்கு என்னடா எனக்கு எடுக்கல. எனக்கு அந்த 3 பேண்ட் எடுத்து நான் எனக்கும் வித்தியாசனிக்கு வந்து துணி எடுத்து ட்ரெஸ் வந்து தைக்க கொடுத்துருக்கிறேன். அதுதான் போடுவேன். ஓகே, இதுதான் சிம்பிளா வருஷத்தை முடிச்சிட்டோம். இப்படித்தான் இனிமேல் இப்பத்த பொருளாதார நெருக்கடிகள் காரணமா இப்படி இதை விட நீ அடுத்த வருஷம் கம்மியாகுதோ இல்லாட்டி பழைய நிலைமைக்கு வருவதோ தெரியல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு இன்றைக்கு இந்த உடுப்பு வேண்டதுக்கு அந்த கடவுளுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சக்சஸ் ஆன நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா போட நான் காத்திருக்கிறேன். பாய் பாய், லவ் யூ. பார்த்தீங்களா, வெல்கம் டு செல்லா விலாக். இன்றைக்கி நான் வந்து போயக்க எடுக்கையில் இந்த வித்தியாசம் நீங்கள் பாருங்க, மடியில் இருந்து சரியான குழப்படி. அப்போ நான் வீடியோ எடுக்க என்னால் முடியாமல் போச்சு. அப்போ இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணாங்க, எனக்கு பெருசாக எடுக்க முடியலாம் போச்சு இவங்கள் இருந்ததில். அப்போ என்னால் வீடியோ எடுத்தேன். நான் இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டை போகிறோம். வீட்டை போய்க்க ஹஸ்பண்டுக்கு பசிக்குதான் பண்ணி இங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறார். அப்போ ரோட்டை எடுத்துக்கோ. நீங்கள் பாருங்க, இவா பாருங்க வித்தியாசம். நீங்கள் இந்த உடுப்பு பிடிக்கலையா, பேண்ட் என்னத்தைய பார்த்துட்டு பிடிச்சிட்டு அதையும் எடுத்துட்டா. என்னம்மா என்னடா பிள்ளைக்கு உடுப்பு எடுத்தது? எத்தனை உடுப்பு எடுத்தது? பிள்ளைக்கு உடுப்பு இல்லாமல் எடுத்துட்டு இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறவங்கன்னு பார்த்தீங்களா எங்கேயாச்சும் இடத்துல சாப்பிடுவோம். வித்தியாசம் நீங்கள் பசிக்குதுண்டு என்னம்மா போகிறோங்க. சொல்லுங்க போகிறோமாண்டு. இது என்ன சைஸ்? இந்த இதப்பா ஓகே போடு. இது காண உங்களுக்கு ஓகே. வேற அவ்வளோ பர்பிள் கலர் இக்கா உங்களுக்கு ஓகே ட்ரெஸ்? வெத்தி குட்டி வடிவாக இருக்குது. அடடா குடுப்பு பண்ணிட்டேன் பெரிய கொட்டா.
என்னோட போனாங்க பாப்போம் என்னம்மா யாருக்கு அண்ணாக்கு வேண்டிட்டோம் பிள்ளைக்கு என்ன வேணும் சட்டம் வேண்டியாச்சு பிள்ளைக்கு புது ட்ரெஸ் ஷாப்பிங் ஃபைனலி பாத்தீங்களா சாப்பிட்டுட்டோம். வித்யாசினி வந்து நித்திரையில தான் இருந்தவா. சாப்பிட்டு வெளியில வாரம் அவ எப்ப எழும்பிட்டா. அப்ப நான் சொன்னேன் நாங்கள் சாப்பிட்டோம்னு சொல்ல சரி கேட்டுட்டு நிற்கிறான். அப்ப நாங்கள் எல்லாம் படியா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்ப வீட்டை போய் கொண்டு இருக்கிறோம். வித்தி குட்டி இப்பதான் எழுப்பினவா. நான் சாப்பாட்டுக்கு எழுப்பினான் எழும்பவே இல்லை. நித்திரை கொண்டே இருந்தீங்களே என்ன இப்பவும் கண்ணுக்கு நித்திரை தான். அப்போ நான் சொன்னேன் நீ வீட்டை போய் தான் சாப்பிட வேணும்னு சொல்ல சரின்னு முழிச்சிருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா பின்னால் எல்லாரும் சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் வீட்டை போகிறோம் காய்ஸ். இந்த வீடியோ இதோட முடியுது. நான் என்ன ட்ரெஸ் வேண்டினான்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். ஓகே பாருங்க காய்ச்சி கொண்டு ஏன் நித்திர ஒன்றுட்டாய்வா இவாக என்ன சாப்பாடு நித்துறது நாங்கள். ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து கொண்டே இருக்கும். Bye guys, love you. இப்போ ஃபைனலியா சாப்பிட வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா காலியத்துக்கு வந்திருக்கிறோம். காலியத்தில் இப்போ சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நல்ல நித்திர ஓடுறா. இவ சாப்பிடுங்க இவைய தான் வந்திருக்கணும் இல்லை என்ன சாப்பிட என்ன ஆர்டர் பண்ணினி? நான் சிக்கன் கொத்து. நீங்கள் நீங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணியாச்சு. இது வேற தான் இனி பசி எல்லாம் முடிஞ்சிடும் தெரியல. மேலே பாருங்க அழகாக இருக்குது. டெக்கரேட்டே எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்க. போட்டில் ஒன்று தான் வச்சுருக்காங்க. நித்திரையாக நாங்கள் வந்து இப்போ அப்படியே வச்சு கொண்டு இருக்கிறேன். சாப்பாடு வந்தோன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே உடுப்பெல்லாம் வேண்டினாங்க. பெருசாக இந்த முறை நாங்கள் உடுப்பு எடுக்கிறேன்டா எனக்கு வேண்ட மூட்லையும் இல்லை. நான் வந்து அப்போ சரின்னு சொல்லி சிம்பிளாக உடுப்படுத்தாது. நான் எல்லாம் மெல்லிஸு உடுப்படுக்கலாம் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் எனக்கும் வித்திக்கும் ஒரே கலரில் வந்து ட்ரெஸ் தைக்க கொடுத்தேன். அப்போ அது நாளைக்கு வந்துடும். அப்போ நான் எனக்கு சுமார் நார்மலாக வீட்டுக்கு போடுற மாதிரி தானே எடுத்தேன் நான். அப்போ வீட்டை போயிட்டு உங்களுக்கு நாங்கள் என்ன வேணுன்னு தான் காட்டுறோம். சரியா இப்போ சாப்பாடு என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃபைனலி இப்போ சாப்பாடு வந்துட்டு வித்தியை பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா படத்துருக்குறா வேறுங்கோ. இப்போ வந்து சிக்கன் 65 நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் எடுத்துருக்குறோம். இப்போ நாங்கள் போடுவோம். இப்போ பாருங்க காய்ஸ் நம்ம ரைஸ் போடுறோம். இப்போ வந்து பாருங்க நான் ரைஸ் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 65 ஸ்பூன் தரையில் இதுதான் இந்த சாப்பாடு. சாப்பிடுவோம். ஓகே இதுவா ஓகே கேஸு சொன்னாகும். பொய் சொல்லக்கூடாது. 65லாம் செம்மையாக இருக்கா. வெரி நைஸ். இப்போ கொத்து வந்துட்டு இருக்கு. ஓகே இப்போ வந்து கொத்து வந்துட்டு இப்போ நான் அப்பாட்டா கொஞ்சம் கொத்து வந்து சாப்பிட பார்க்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எக் கொத்து. சரியா
அம்மா அப்பா வந்து நல்லா இருக்குது. என் ஹஸ்பண்ட் பாருங்க நூடுல்ஸ் போடுறேன். அப்பா எக்கோ தொட்ட வைத்தால் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எது டேஸ்ட்டுன்னு சொல்லுங்க அவ்வளோ எல்லாமே பர்ஃபெக்ட் உண்மையாக தான். இப்போ நூடுல்ஸ் சாப்பிட பார்க்க போகிறேன். இப்போ நிலா வந்து சிக்கன் ஃப்ரைட் எக் கொத்து அதையும் சாப்பிட போகிறோம். ஓகே, இது வந்து நிலாண்ட சிக்கன் கொத்து. ஓ சூப்பராக இருக்கும். எதை சாப்பிட்றாண்டு தெரியாமல் இருக்கு. சூப்பர் பா உண்மையாக காய் சொல்கிறேன். எதை சாப்பிட்றேன்னு தெரியாமல் இருக்கு. உண்மையாக யாழ்ப்பாணத்தில் இருக்க யாரும் இந்த வீடியோ பார்க்குறேன்டா காலத்தில் வந்து கொத்து ரொட்டி வந்து சாப்பிட்டு பாருங்க. பர்ஃபெக்ட். நான் எல்லாம் கலந்து சாப்பிட்றேன். சிக்கன் நூடுல்ஸ் கொத்து எல்லாமே வாங்கிட்டு தான் சாப்பிட்றேன். நிலா அப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நிலா வந்து சிக்கன் சாப்பிட்றான். சிக்கன் வந்து ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் கொத்து சாப்பிட்டு போகிறா. நிலா எனக்கு கொத்து கொஞ்சம் நல்லா இருக்கும்.